நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிடம் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமானவனாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். குழந்தை பிறந்து குழந்தை கடைசி வரைக்கும் அவனை படிக்க வைத்து ஆளாக்கி ஒரு பெரிய மனிதனாக்கி அவனுக்கு திருமணமாகும் வரைக்கும் ஒரு காலம், திருமணம் முடிந்தவர் ஒரு காலம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல மகனுடைய திருமணத்துக்கு முன் மகனுடைய திருமணத்துக்கு பின் என்று காலத்தை 2 வகையாக பிரிக்கலாம். நாம் எத்தனை பேர் தந்தை தாயுடைய பேச்சை கேட்கிறோம்? எப்படி முன்பு போல மரியாதை கொடுக்கிறோம் என்பது குறித்து ஒரு சின்ன கதையை, நான் கேட்ட கதையை சொல்ல விரும்புகிறேன். நான் இது யாரை குறித்தும் குற்றமாக சொல்லவில்லை. காலம் போய்கொண்டிருக்கிறது, உலகம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை தான் சொத்து நமக்கு இருந்தாலும் சில வேளைகளில் நாம் பேசுவது சில பேருக்கு பிடிக்காது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாமளே கற்றுக்கொண்டு நாமளே பேச தெரிந்தால் ஒரு பிரச்சனையும் வராது என்பதுதான் இந்த கதையிலிருந்து ஒரு சங்கதியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒருவர் இருந்தார். ஒரு மகன் இருந்தார். திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் இடையிலே அவருடைய மனைவி இறந்து விட்டால் அவர் மட்டும் தனியாக இருந்தார். தனியாக இருக்கும்போது அவரை வைத்து கொள்ள அந்த வீட்டில் ஒருவருக்கு பிடிக்கவில்லை. இவர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், வேலையெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது, இவரை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி விடும்போது அவன் கொண்டு போய் வேறு வழி இல்லாமல் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விடுகிறான். முதியோர் இல்லத்துக்கு போகும்போது அவரை கூட்டிகிட்டு போனவள் அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸுடைய காரியதரிசி கூட்டிகிட்டு போய் இந்த ரூம் சரியாக இருக்கிறதா, உங்களுக்கு வசதியாக இருக்கு என்று காண்பித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்திருக்கிறார். யார்? மகன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அதை நடத்துகிற ஒருவர் வந்தார். தம்பி, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார். என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உன்னை நன்றாகவே எனக்கு தெரியுமே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். என்ன? சொல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக ஒருவர் ஒரு குழந்தையை இங்கிருந்து தத்தெடுத்து கொண்டு போனார். அந்த குழந்தையை நன்றாக படிக்க வைத்தார், திருமணம் செய்து வைத்தார். நானும் கூட அந்த திருமணத்துக்கு வந்திருந்தேன், ஆனால் என்னை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லும்போது அந்த மகன் நீதான் என்று சொன்னார். மகன் கண் கலங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான சகோதரனை சகோதரியை, நம் தந்தை தாய் இருக்கும் வரை அவர்களை மரியாதையோடு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்தீர்களானால் உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கதை எல்லோருக்குமானதல்ல, சில பேருக்கு ஆனது மட்டும். இதுபோல் யாருடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. மீண்டும் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய தெய்வீகன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை இருந்தால் என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதிலும் சொல்லுங்கள்.